அதாவது ஒரு சபைனா அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சமானம். நம்ம வந்து ஏதோ ஏனாதானமா நம்ம வந்து இங்கே உட்காரோம், நீங்கள் போகிறீங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. பரிசுத்த வேதாகமம் எப்படிப்பட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லு எரோமியா 48ஆம் அதிகாரம், இந்த ஊழியத்தை அசதியாய் செய்கிறவனுக்கு சாபம் வருமா அந்த தலைமுறைகள் மேல. நீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் நல்லா நினைத்துக் கொள்ளுங்க. உங்களால் உங்க குடும்பம் சபிக்கப்படக்கூடாது, உங்க பிள்ளைகள் சபிக்கப்படக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னால முடியல. பார்த்தீங்களாக்கா அநேக பேர் உதவி செய்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூட வந்து சுனில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சகோதரர் சொல்லலாம், நண்பன் சொல்லலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் உதவியாக இருந்தார். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். தம்பி ஜெயபிரகாஷ் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல உதவியாக இருந்தாங்க பிள்ளைங்க. அதுக்காக நான் அவங்களை துதிக்கிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா எல்லா காரியத்திலையும் சும்மா சாதாரணமாக இதை வந்து நாங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு இது ஈஸியாக மேட் போட்டுடலாம், ஈஸியாக ஸ்டேஜ் இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு ஒயர் ஃபிட்டிங் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இன்னும் நிறைய வேலை இருக்குது நம்ம சபையில், அவ்வளோ வேலை இருக்குங்க. டோர் போடணும், ஸ்க்ரீன் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் ஸ்க்ரீன் போடணும், பின்னாடி பேனர் ஒன்று போடணும், மறுபடியும் வந்து நம்ம சர்ச்சு நேமு அதில் அந்த கண்ணால் எழுதலான்னு இருக்கும் சர்ச்சு பேர். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஃபேனு ஒரு ஃபேன் இல்லை, ஃபேனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முன்னாடி வந்து நான் என்றைக்குமே வந்து நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, நான் எதுவுமே யாரையும் நான் வற்புறுத்தி நான் கேட்டதில்லை. நான் எந்த இடத்துலையும் சரி, நான் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும் சரி, ஹைதராபாத்தில் எனக்கு ஊழியத்தில் அழைப்பு வந்துச்சு. செகந்திராபாத்தில் என்னை என்ன தெரியுமா கேட்டாங்க, 2 நாள் மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் வைக்கிறோம், அதாவது அவங்க சர்ச்சுக்கு வேண்டிய கிரவுண்டில் 2 நாள் செகந்திராபாத்தில் மீட்டிங் வைக்கிறோன்னு சொன்னாங்க. சரி, எல்லாமே நான் போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் அவங்க ஒரு காரியத்தை என்னிடத்தில் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாலும் நாங்கள் கொடுக்கறதுக்குறோம், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நான் கேட்டிருந்தாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பொய்யில் இது உண்மை, நல்லா கேளுங்க, இது பொய்யில் இது உண்மை. ஆனால் ஜெபிச்சேன், எனக்கு சமாதானம் இல்லை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். ஜெபிச்சேன், சமாதானம் இல்லை, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். ஆண்டவர் எனக்கு, ஏன்னா பணத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்யலை, ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது ஒரே ஒன்று தான் நோக்கம். பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ வேதனைப்பட்டன்னு சொல்லிட்டு தகப்பனுக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். உண்மையிலே சொல்றேங்க, ரொம்ப அழுத. திடீர்னு சபையை காலி பண்ண சொல்லிட்டாங்களே ஆண்டவரே, என் வீடு காலி பண்ண சொல்லியிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன். என் வேதனை உங்களுக்கு புரியுதுங்களா? நான் படுற வேதனை உங்களுக்கு புரியுதுங்களா தெரியல. கர்ப்ப வேதனைப்படணும் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அதுபோல கர்ப்ப வேதனையோடு நான் வேதனைப்பட்டேன்னு சொல்லலாம். ஆண்டவரே, இந்த அளவுக்கு சபை அவங்க இல்லை, நீங்க வேண்டாம், நாங்கள் அதை வந்து இடிக்கு போறோம்னு சொல்லிட்டாங்களே சபையை, என்ன செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சாப்பிடல. இந்த காவல் பேச்சந்திரால் எவ்வளோ ஹால் காலியாக இருக்குதுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். சுத்தாத இடங்கள் இல்லை, ஆனால் ஆண்டவர் எந்த இடத்தை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? இதெல்லாம் தேவன் முன்குறித்திருக்கிறார். எப்படி தெரியுங்களா? ஒரு வசனம் சொல்லி பாருங்க, 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்களா. 1 நாளாகமும் 28:19 சொல்லுது, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல தேவாலயம் சாலமோன் கட்டினார்.
சாலமோன் கட்டுவதற்கு முன்பாகவே, நல்ல கேளுங்க, நம் கர்த்தராகிய இயேசுவானவர், எல்லாம் கேளுங்க, என்ன பாருங்க, நம் கர்த்தராகிய இயேசுவானவர் தாவீதுக்கு அதோட தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும், பிரதான ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், அது ஆண்டவர் உடைய கரத்தினாலேயே தாவீதுக்கு எழுதி கொடுத்தாராம். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதை அழைத்து, மகனே, நீ இந்த இடம் இப்படி இருக்க வேண்டும், இவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், ஒவ்வொன்றும் நம் கர்த்தராகிய தேவனுடைய கரத்தினாலே அவரை எழுதி தாவீதுக்கு கொடுத்தாராம் தேவச்சனமே. அதே வண்ணமாக தான், உண்மையா சொல்றேன், இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இடம். இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இடம். யாரு நம்புறீங்களோ இல்லைங்களோ, தயவுசெய்து சொல்றேன், ஏனாதானமா இருக்காதீங்க. இது மகா பரிசுத்த ஸ்தலம், ஏனாதானமா இருக்காதீங்க. நல்லா உற்று கேளுங்க ஆண்டுடைய வார்த்தையை. நம்முடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை போல இருக்கக்கூடாது. எல்லாமே சபையில ஒன்னொன்னு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்னொன்னு ஒரு ஒரு காரியங்களும் மாத்தலாம். சபையில என்னென்ன மாத்தணும், ஏதாவது மாத்தணும் சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவச்சனமே பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர், கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, அவங்கள அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்னொன்னு, நீங்க யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி அவங்கள அழைத்து கொண்டு வாங்க. யாரும் சபைக்கு போகாத இருக்காங்களோ அவங்கள அழைத்து கொண்டு வாங்க. அவங்களும் இந்த சத்தியமுள்ள வார்த்தையை கேட்கணும். தேவச்சனமே, தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அதாவது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்பா இந்த வருஷத்துடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நம்ம சபையுடைய இந்த வருஷத்துடைய வாக்குதத்த வார்த்தை என்ன? வசனம் சொல்லுங்க, படிங்க, வசந்த படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21. அது வந்து தேவனுடைய பிள்ளைகள் பயாட் பண்ணணும் வார்த்தைகளை. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. எல்லா சினிமா பேரும், எல்லா சீரியல் பேரும், எல்லா மற்றவங்க பேரெல்லாம் நம்ம பயாட் பண்ணி வைக்கிறோம். இதை நம்ம பயாட் பண்ணணும் தேவனுடைய பிள்ளைகள். தெரியுதுங்களா? வீணான வார்த்தைகள் நம்ம வாயில் வருது. அதெல்லாம் எப்படி வருது? ஆனா வசனம் வராது. நம்முடைய வாயில உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம சாபத்துக்குள்ள போகக்கூடாது. நீங்க ஆசீர்வாதத்தை பெறணும் தான் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றேன். இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பயாட் பண்ணோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இது ஒண்ணுமே இல்லைங்களே, சிம்பிள். ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் வைக்கிறீங்க. அதாவது ஏதோ நம்ம வரணும், ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும், போனோம், நம்ம கஷ்டம் அன்னைக்கு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியும், அந்த ஒரு நாள் மாத்திரம் உன்னுடைய கஷ்டம் போகக்கூடாது. நீ வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீ வாழணும் தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவன் விரும்புகிறார். பயட் பண்ணுங்க, பயட் பண்ணுங்க. சினிமா பாடல் எத்தனை பேருக்கு பயட்டா தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். போய் சொல்லக்கூடாது. நம்ம சினிமா பாடல் எல்லாமே தெரியும். சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் ஹீரோ பேர், எந்த ஹீரோ பேரும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க வீட்டுல எல்லாம் டிவி இல்லை. அவங்க வீட்டில் இது வரைக்கும் டிவியே இல்லை. சாராங்க அம்மா இருக்காங்க, இங்கே ஆட்டி இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் பாருங்க, டிவி இல்லை அவங்க வீட்டில். இப்போ புது நடிகர் பேரெல்லாம் சொல்லி பாருங்க, யார் தம்பின்னு கேட்குறாங்க. காலையில் எழுந்துக்கின உடனே ப்ரேயரில் இருக்கிறாங்க. இல்லை, நான் மேலே ஏற்றலை, ஒரு சாட்சிக்கு நான் கொண்டு வந்து வைத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சாட்சிக்கு கொண்டு வந்து வைத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி ஜெபிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, பைபிள் எடுப்பாங்க, ஜெபிப்பாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து தூங்குவாங்க. புரியுது இல்லைங்களா? ஐயா, ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்குது. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்றேன். அப்போ ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? நான் மறுபடியும் கேட்கிறவங்களவே என்ன வார்த்தை சொன்னாரு? சரி, இல்ல இது வார்த்தை வசனம். வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்
புதிதாக்குகிறேன். அம்மா இல்லைங்களா? பாருங்க அந்த வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் கர்த்தராகிய தேவன் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். எத்தனை பேருக்குள்ள இருதயம் என்கிற அந்த பலகைகளில் எழுதி வைத்தீங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், இது உண்மையும் சத்தியமான. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்காரா? நமக்கு என்ன அற்புதத்தை திரும்ப செய்திருக்கிறாரு? உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர் இதோ சகலவற்றையும், புரியுதுங்களா, சகலவற்றையும் புதிதாக்கி விட்டார். ஐயா கரல தட்டலாம். உங்களுக்கு விலங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பிரசனத்தில் நின்று நான் போதித்துக் கொண்டிருக்கிறவங்க நடுவில் இந்த வசனத்தை நீங்க அச போட 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 போட, நான் அடிக்கடி சொல்லுவேன், மாடுகளா மாறினோம் நம்ம சொல்லிட்டு, நம்ம அச போட 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 என்ன தெரியுமா, இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் என்றார். அப்பா என் வாழ்க்கையில இந்த காரியங்கள், அப்பா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள், ஏசப்பா என் வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் மாற்றி என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, புதிதாய் மாற்றி கொடுங்க ஏசப்பா. ஜனவரி மாசம் சொன்னாரு தேவனாகிய கர்த்தர் அப்பா மூலியமா. பாருங்க பாதி மாசம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7வது மாசத்துல ஃபர்ஸ்ட் வாரத்திலே புதிதாய் ஆண்டவர் சபையை மாற்றி திருப்பிதர்சமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதையா. உங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, போராட்டத்துக்குள்ள சில நாட்களாய், சில மாதங்களாய், சில வருஷங்களாய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த வசனத்தை வைத்து உங்களை நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரியவர். ஆச்சரியமா இருந்தது. அவங்க அங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. திடீர்னு போன் பண்ணாங்க. திடீர்னு காலி, நீங்க காலி பண்றீங்க பிரதர் அப்படின்னாங்க. ஒரு மாசத்துக்குள்ள காலி பண்றாங்க. ஒரு மாசத்துக்குள்ள நான் எங்க போவேன், எங்க கிடைக்கும் ஒரு மாசத்துக்குள்ள ஹாலு? ஆனா தேவன் பாருங்க ஜனவரி மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இங்க நிறைவேற்றினாரா? என் தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? என் தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? சகலவற்றையும் புதிதாய் மாற்ற அவரால் ஆகும் ஐயா, ஆகும். இல்லாதவர்களை இருக்கிறவனமாக அழைக்கிற தேவன். ஒன்றுமே இல்லை, உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்றார். மண்ணால் எடுத்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தார் ஐயா. எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? நம் தேவன் மாத்திரம்தான் உண்மையும் சத்தியமுள்ள தேவன் என்று என்னால் நிரூபிக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தை வைத்து, பரிசுத்த வேதாகமத்தை எப்படிப்பட்ட இந்த நிமிஷத்துல கூட ஓப்பன் சேலஞ்சா சொல்றவங்க நடுவில் என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான், பிதாவாகிய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று என்னால் இந்த நிமிஷம் நிரூபிக்க முடியும். தேவன் சொன்னது எத்தனை பேரா வரட்டும், எவ்வளவு பேரா வரட்டும், கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஒருவரே உண்மை உள்ளவர், கர்த்தர் ஒருவரே சத்தியம் உள்ளவர், கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வேற ஒருவர்கள் அந்த வானத்திலும் சரி, இந்த பூமியிலும் சரி, பூமிக்கிலும் சரி, சமுத்திரத்திலும் சரி, சமுத்திரம் ஒரே ஒருவர் தான். அவர் ஏகானந்த, அவர் குளோரி, அவருடைய மகிமை நிரப்புதையா. அவர் ஏகானந்த நித்திய சக்கரவர்த்தியாய் உயரும் உன்னதமான சிம்மாசனத்தில் விட்டிருக்கிறார். ராஜாதி ராஜராய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவராய், மகிமை நிறைந்தவராய் அவர் வீற்றிருக்கிறார். தேவன் சனமே, மகிமை நிறைந்தவராய் வீற்றிருக்கிறார். இப்ப எங்க தெரியுமா வீற்றிருக்கிறாரு? நம்ம வருவதற்கு, இந்த ஆலயத்தில் வராதுக்கு முன்பாகவே இங்க வீற்றிருக்கிற தேவனே. இது வெறுமையா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். அது ஹாலனா இருக்கட்டும், அது கிச்சனா இருக்கட்டும், ஏன் பாத்ரூம் கூட இருக்கட்டும் ஐயா. நீ பாத்ரூம்ல ஆராதித்து துதிக்கும் போது எசப்பா ஒண்ணு இல்லை அப்பான்னு கூப்பிட்டா போதும். எப்படியா?
ஒரே ஒரு வார்த்தை, டேடி. உருகிடுவார் தெரியுமா? அவரு உருகிடுவார். ஏசப்பா எப்படி தெரியுமா நைஸ் பண்றது? ஏசப்பா எப்படி தெரியுமா நைஸ் பண்றது? டேடி அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களா, ஐஸ் கட்டி அந்த மலை மாதிரி இருப்பார் ஆண்டவர் பார்க்கறதுக்கு. டேடி அவ்வளவுதான், உருகி ஓடி இருப்பாரு ஆண்டவர். அந்த ஐஸ் கட்டி போல அப்படியே உருகி ஓடி இருப்பார். ஐயா நம்ம கர்த்தராகிய தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைங்களை நோக்கி கூப்பிட மாட்டாங்களா? என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், நான் சிங்காசனத்தில் விட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எங்க தெரியுமா? நம்மளுடைய நடுவில், இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஐயா ஒவ்வொருடைய நடுவிலும் தேவ ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நின்று கொண்டு, மகளே மகளே போராட்டத்தில் வந்திருக்கிறாயா, பிரச்சனை வந்திருக்கே, உபத்திரத்தில் வந்திருக்கிறாயா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் புதிதாய் உன்னை மாற்றுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர் புதிதாய் மாற்றுவார். உன்னை தடவி கொடுத்து கொண்டிருக்கிறாரையா. மகளே மகளேன்னு சொல்லிட்டு உன் தோல் மேல அப்படியே கையை போட்டு தைரியப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே தோல் மேல அப்படி கையை போட்டு அப்படி ஆண்டவர் தற்றாரு. உன் தோல் ஆண்டவர் தற்றாரு. பிரச்சனையோடு வந்திருக்க, போராட்டம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்களா. க்ளோரி ஷெஹவருத்தியா ரத்தேஹத்திக்கு நதியா. அவர் புதிதாய் மாற்றி கொடுப்பார். அவர் புதிதாய் மாற்றி கொடுப்பார். மாற்ற முடியாதுங்களா? சபையை மாத்தினார் இல்லைங்களா? ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். மக்கள் நன்றி நன்றி நன்றி. எத்தனை சந்தோஷமா இருக்கு.